इमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यदि वेङ्कटनाथज्जो कैतक्कियशीह सव्वतन्तसतन्तो वेयन्तारियवय्यो ऐदन्निज्झेउ शैशयं हि ययं मे नमः तियसाननाहं सच्चन्दासाण अच्युयण्ठिरजोयिं गलुलनयितडतमालम् अहिन्दनयरो सहाय लेखग इन्दम् என்னிடம் பலவிதமான தோஷங்கள் இருக்கும் பொழுது அச்சுதனே நீர்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வர. இப்போ உன்னுடைய குணங்களுக்கு முடிவில்லை, என்னுடைய தோஷங்களுக்கும் முடிவில்லை. ஆனால் கூட குணங்களை கொண்டு தோஷங்களை ஜெயிக்க வேணும், ஜெயிக்க முடியும். நானே எப்படியாவது என்னுடைய பிரயாசத்தினாலே என்னுடைய பிரயத்தனத்தினாலே சம்சாரத்தை கடந்து விடுவேன்னு சொல்ல முடியாது. ஏனால் நான் ஒரு குழந்தை மாதிரி இருக்கேன், நல்லது கெட்டது எதுவும் தெரியாமல் இருக்கேன். எப்படியானால் ராத்திரியும் பகலுமாக வாழ்நாள் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட தெரியாமல் வாழ்நாள் கூடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். வாழ்நாள் குறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு புரியாமல் இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய பாலம், குழந்தை மாதிரி இருக்கிற என்னை, சின்ன பையன், குழந்தைன்னு இல்லை, சின்ன பையன் மாதிரி இருக்கிற என்னை நீ ரட்சிக்கணும் அப்படின்னு 78வது ஸ்லோகத்துல பிரார்த்திச்சா. அதுல அப்பிரமத்தக அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. அதாவது கவனத்துடன் அப்படின்னு அர்த்தம். பிரமத்தக அப்படின்னா கவனக்குறைவா இருப்பவன், அப்பிரமத்தக அப்படின்னா கவனக்குறைவு இருக்கக்கூடாது, ரொம்ப கவனத்தோட என்ன ரட்சிக்கணும் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா நான் ஓடி விட்டுடுவேன். சின்ன குழந்தைகளை நாம ரோட்ல அழிச்சுட்டு போகும்போது ரொம்ப கவனத்தோட அழிச்சுன்னு போனோம். கையை பிடிச்சு போடான்னு சொல்லணும், கவனத்தோட அழிச்சுன்னு போனோம். கொஞ்சம் நமக்கு கவனக்குறைவு வந்ததுன்னா குழந்தைக்கு ஆபத்து. அந்த மாதிரி தான் சொல்றார் எம்பெருமானே. பாலம், நானும் சின்ன பையன் மாதிரி தான் இருக்கேன். என்ன நீ கொஞ்சம் கை விட்டியான நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன். ஏன்னு கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ வாழ்நாள் நிலையா இருக்க போறதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன். சின்ன குழந்தைய கை விட்டா அது வேகமா ஓடி போறது, தெருவுல வண்டி எல்லாம் வருது அது தெரியாம ஓடி போறது, பக்கத்து எங்க பள்ளம் மாடுலாம் இருக்கு அது தெரியாம ஓடி போறது. ஏன்னு கேட்டா வாழ்நாளை பத்தி அதுக்கு எதுவும் தெரியாது. நமக்கு அவ்வளவுதான், வண்டியில போனா நமக்கு தான் முடிஞ்சிடும், நம்ம ஆயுஷ் முடிஞ்சிடும் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதேதும் நம்ம ஜாலியா போயிட்டு இருக்கோம், இப்படியே ஜாலியா இருந்துட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் நானும். திடீர்னு ஒரு நாள் முறிந்து விடும் அப்படின்னும், இந்த ஜென்மத்தை விட்டா நமக்கு மோட்சத்துக்கான சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னும், இதெல்லாம் புரியாம பாலம் போல இருந்துட்டு இருக்கேன். ஏதோ நம்மளே ரொம்ப நாள் இருக்க போற மாதிரி இப்படி எல்லாம் நான் நினைச்சுட்டு இருக்கேன். அப்போ ஒரு பாலனை ரட்சிக்கிறதுக்கு அவ அப்பா அம்மா தான் கவனத்தோட இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி என்னை ரட்சிப்பதற்கு நீ கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தம். 2 அர்த்தம் பார்த்தோம் நம்மளுக்கு. 2வது அர்த்தம் என்னன்னு கேட்டான்னா, நான் ஏதோ பாலனாக கவனமே இல்லாமல் இருந்துட்டு இருக்கேன், அப்போ நான் கவனத்தோட இருக்கும்படி நீ என்ன ரட்சிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அது எப்படின்னா, அதே அப்பா அம்மையோ குழந்தைகிட்ட சொல்லுவா, இதோ பாரு இந்த கையை பிடிச்சுக்கணும், பிடிச்சுக்காம போகக்கூடாது, என் கையை விட்டு நீ அண்ட போன படம் உன்னை உதைச்சிருவேன், உன்னை அடிப்பேன், போவே கூடாது அப்படிலாம் 1க்கு 10 தடவை சொல்லி அந்த குழந்தைக்கு மனசுல படும்படி சொல்றா இல்லையா? அந்த மாதிரி நான் கவனக்குறைவோட இல்லாதபடி நீ என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆக 2 அர்த்தம் சொன்னார். இப்போ எம்பெருமானே, நீர் மற்ற பேரை ரட்சிப்பது போல இல்லை என்னை ரட்சிப்பது. என்கிட்ட நீ கொஞ்சம் கவனத்தோட தான் இருக்கணும், இல்லை எனக்காவது கவனத்தை கொடுக்கணும், 2ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகம் ஒண்ணு சொல்ற. நீசாச சங்க நிஜ்ஜே தேகே படலந்த சலில பிந்து சரிச்சே உனசி நயசச்ச தும்மம்
ஜரந்த கரணே விதீஹ ஜோவனதின்ஹம் நிஸ்வாச சங்கனீயே தேஹே படலாந்த சலில பிந்து சதிருக்ஷே ஜானாசி நத சத்யத்வம் ஜரட்கரணேபி தீர்க்க யௌவன திருஷ்ணாம். என்னப்பா பெருமாள் இப்படி கேட்கறான்னு வச்சுப்போம், என்னப்பா பாலன்னு சொல்றியே, இவ்வளவு வயசாச்சு உனக்கு, நல்லா நிறைய வயசாயிடுச்சு இல்லையா, என்ன 5 வயசு பையனா 6 வயசு பையனா இல்ல 10-20 வயசா, நன்னா 60-70-80 வயசுல இருந்துட்டு பாலம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப இத்தனை வயசுல இனிமே இது வரைக்கும் தெரியாது, இனிமே எப்படி தெரிய போகுது? அதனால நீயே தான் உன்னை பார்த்துக்கணும், கவனக்குறைவு இல்லாமல் நல்ல கவனத்தோட நடந்துக்கணும், நீதானே உன்னை பார்த்துக்கணும். நமக்கு வாழ்நாள் முடிய போறதுங்கிற விஷயம் கூட தெரியாமல் 70 வயசு வரைக்கும் இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பெருமாள் சொல்றான்னு வச்சுப்போம். அப்போ சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகம் சொல்றார், அச்சுதா என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நான் எப்படி இருக்கேன், என் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? இந்த சரீரம் என்னைக்காவது ஒரு நாள் போறது இது எனக்கு தெரியும். இந்த சரீரம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு சாட்சி நிஸ்வாசம், மூச்சு விடுறான், மூச்சு விடுற வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மூச்சு விடுறதே சில சமயம் சங்கையா இருக்கு, சந்தேகமா இருக்கு. மூச்சு இல்லாட்டா சந்தேகம் எல்லாருக்கும் வந்துடும், மொத்த பேருக்கும் வந்துடும். அப்படி இந்த பிராணவாயுல போய் இந்த சரீரம் நிக்கிறது. இது பார்த்தான்னா இது ஸ்திரமானது கிடையாது, இலை நுனியில இருக்கிற நீர்த்துளி போல எப்ப வேணா கீழ் விழுந்துரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாமல் இருக்கக்கூடியது. இந்த வயசுல எனக்கு இந்திரியங்கள் எல்லாம் தளர்ந்து போயிடுச்சு, வயசாயிடுச்சு. ஆக இந்த சமயத்துல நான் புரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். ஆனா நான் எப்படி இருக்கேன்னா தீர்க்க யௌவன திருஷ்ணாம், இன்னும் யௌவனத்துல ஆசையோட இருந்துட்டு இருக்கேன். நான் இன்னும் யௌவனத்தோட இருக்கேங்கிறத எல்லாருக்கும் காமிச்சுக்கணும். நான் இன்னும் யௌவனத்தோட இருக்க மாதிரி நினைச்சுட்டு போகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு எனக்கு யௌவனத்துல ஆசைங்கிறது இன்னும் விடலையே. இத்தனை ஆனாலும் இது விடலைங்கிறது உனக்கு தெரியுமோ இல்லையோ, என்னுடைய நிலைமை உனக்கு தெரியும் அல்லவா? எனக்கு சொன்னா கூட, நன்னா புரிஞ்சா கூட, வயசா ஆனா கூட யௌவன திருஷ்டான்னு உடலையே, யௌவனத்துல ஆசைங்கிறது உடலையே. தீர்க்க யௌவன திருஷ்ணாம், யௌவன திருஷ்டாங்கிறது தீர்க்க காலம் இருக்கு போல இருக்கு. இவ்வளவு காலம் இருக்குமோ தெரியாது, கடைசி வரைக்கும் இதுதான் வருமோ என்னமோ தெரியாது. அதனால ஜானாசி, உனக்கு தெரியுமோ இல்லையோ நான் இந்த யௌவன திருஷ்டியோடு இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு நன்றாக தெரியுமோ இல்லையோ அப்படின்னு. ஆகையினால என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, நீரே தான் கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் இருக்கணும், எனக்கும் கவனத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம், அதாவது என்ன எம்பெருமான் என்ன திருவுள்ளப்படுறான்னு கேட்டா, வயசாக வயசாக அனுபவம் கூடும், அனுபவம் கூட கூட விஷயங்கள் எல்லாம் தெரியும். அப்போ இந்த சரீரம் நிலையானது இல்லை அப்படின்னு தெரியும். அப்ப தெரிஞ்சுட்டா இன்னும் கவனக்குறைவு இல்லாமல் நாம தான் கவனத்தோட நடந்துக்கணும் இல்லையா? வாழ்க்கைங்கிறது நிலையானது இல்லை, சரீரங்கிறது நிலையானது இல்லை அப்படின்னு தெரியணும். தெரியும், சின்ன வயசுல தெரியாதுங்கிறது வாஸ்தவம் தான். பாலம்னு சொல்றேன், சின்ன வயசுல தெரியாது, வாஸ்தவம். 10 வயசுல தெரியாது, 20 வயசுல தெரியாது, வேண்டாம் 40 வயசுல கூட தெரியாது. ஆனா 70 வயசுல கூட தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும், 70 வயசு ஆச்சுன்னா நம்ம டவுன்ல இருக்க, நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும். அப்ப இதை பத்தி சொல்லணும்னா இந்த சரீரத்தை பத்தி சொல்றதுக்கு 2 விஷயம். நிஸ்வாச சங்கனீயம் அப்படின்னு ஒண்ணு, பட்டலாந்த சலில பிந்து சதிருக்ஷம் அப்படின்னு ஒண்ணு. இது தெரியுமோ இல்லையோ? தெரிஞ்சுன்னு இப்பவும் கவனக்குறைவாதான் இருக்கேன், சின்ன பையன் போல இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அனுபவம் தந்த பாடம்னு ஒண்ணு கிடையாதா? வயசு தந்த பாடம்னு ஒண்ணு கிடையாதா? முதிர்ந்தவர் தானே அப்படின்னு கேள்வி. அதுக்கு தேசிகன் என்ன பதில் சொல்றான்னா, அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் எத்தனை வயசானாலும் ஞானம் வரலாம், அனுபவத்தினாலே பாடம் வரலாம், எல்லாம் வரலாம். ஆனா இதுக்கெல்லாம் மேல ஆசைன்னு ஒண்ணு இருக்கு, அது குறையணும் இல்லையா? அது குறைய மாட்டேங்கிறது.
சரீரம் எப்போ சரீரம் தளர்ந்து போச்சோ, எப்ப இந்திரியங்கள் எல்லாம் தளர்ந்து போச்சோ, அப்ப ஆசையும் தளர்ந்து போகணும், ஆசையும் இல்லாமல் இருக்கணும். ஆனா அது இல்லையே. யௌவன திருஷ்ணா அப்படின்னு ஒண்ணு இருக்கே, தீர்க்க யௌவன திருஷ்ணா. திருஷ்ணா ஆசைன்னு அர்த்தம். யௌவனத்துல ஒரு ஆசை அப்படின்னு. இன்னும் யௌவனமா இன்னும் நம்ம இருக்கோம் ஆட்டோமா, என்ன கேட்டா இன்னும் நிறைய அனுபவிக்கணும் அப்படின்னு தான். வெளியிலையும் காமிச்சுக்கணும் யௌவனத்தோட இருக்கேன்னு, நம்மளும் யௌவனத்துல அனுபவிச்சதை நன்னா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி. இது தீர்க்கமா இருக்கு, ஏன்னா என்னைக்குமே போகாது போல இருக்கு. பொதுவா அந்தந்த வயசுல அதை கடந்து போகும்போது மனுஷன் சந்தோஷப்படுவான். அதாவது சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைய கடந்து அவன் பையங்கிற ஸ்டேஜுக்கு வந்தான்னா அவன் சந்தோஷம்தான் அவனுக்கு, ஏன்னா நம்ம வளர்ந்து வரோம் அப்படின்னு. பையங்கிற அந்த ஸ்டேஜை கடந்து, அதாவது 4 வயசுன்னு சொல்றான் சாஸ்திரங்கள்ல. முதல் வயசு, 2ஆம் வயசு, 3ஆம் வயசு, 4ஆம் வயசு. முதல் வயசுனா குழந்தைகளாக இருந்து அந்த மாதிரி படிக்கிறதெல்லாம். 2வது தான் யௌவனம், 3வது தான் கொஞ்சம் ரிட்டையர்டு மாதிரி, 4வது கடைசி ஸ்டேஜ் அப்படின்னு. பிரதமே வயசு நாதீதம், தித்தியே நார்ஜிதம் தனம், திருத்தீயேன தபஸ்தப்தம், சதுர்த்தே கிம் கரிஷ்யதி. சாஸ்திரத்துல இருக்கிறதுக்காக சொல்றேன். முதல் வயசுல படிக்கணும், 2வது வயசுல பைசா சம்பாதிக்கணும் நன்னா, 3வது வயசுல புண்ணியத்தை நன்னா தேடிக்கணும், தபஸ் எல்லாம் பண்ணணும், 4வது வயசுல ஒன்றும் பண்ண முடியாது கேட்டுக்கோங்க. அப்போ 4வது வயசுல ஒன்றும் கிடையாது. அவ மற்றவா என்ன செஞ்சு வைக்கிறாளோ அதுதான் படுத்துருவான், படுத்த படுக்கையா கிடப்பான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இது சாஸ்திரங்கள்ல பிரதம வயசு பிரதமேன்னு ஒரு சூத்திரம்லாம் இருக்கு. அது மாதிரி 1, 2, 3, 4 கணக்கு. முதல் வயசுல இருந்து 2வது வயசுக்கு போனான்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான், சரிதான். குழந்தையா இருந்து பாலனா இருந்தா சந்தோஷம், பாலன்லேருந்து யௌவனத்தை போறான்னா சந்தோஷம். யௌவனத்திலேருந்து யௌவனத்தை எல்லாம் கடந்து அதுக்கு மேல வயசானவனா போறான்னு அப்ப மொத்தம் துக்கம் வந்துடுது. நம்ம யௌவனத்திலேயே இருக்க மாட்டோமா அப்படின்னு தோன்றுது. இதுக்குதான் யௌவன திருஷ்டான் பெயர். பால திருஷ்டா யாருக்காரு, நான் குழந்தையாவே இருந்து விட மாட்டேனா அப்படின்னு தோன்றது இல்லை. ஆனா நான் யௌவனாவே யுவாவே இளைஞாவே இருந்து விட மாட்டேனான்னு தோன்றது இல்லையோ, இது தீர்க்க யௌவன திருஷ்ணாம். அதனால எத்தனைதான் ஞானம் இருந்தாலும் எத்தனைதான் அனுபவம் இருந்தாலும் இந்த ஆசைன்னு ஒன்று இருந்தா எல்லாத்தையும் மறைக்கணும். கண்ணை மறைக்கும் ஆசை, கண்ணை மறைக்கும் மோகம், ஞானத்தை மறைக்கும். அந்த மாதிரி யௌவன திருஷ்ணால நான் இருந்துட்டு இருக்கேன். இது அச்சுதா, உனக்கு தெரியாதா? அதனால்தான் உங்ககிட்ட வந்து கேட்கிறேன். எனக்கு ஞானம் எல்லாம் இருந்தா கூட, எனக்கு அனுபவம் எல்லாம் இருந்தா கூட உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கு காரணம் இது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். போன ஸ்லோகத்துல எனக்கு சரியா புரியாமல் இருக்கு, நான் எல்லாம் ஸ்திரம் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல எல்லாம் ஸ்திரம் இல்லைன்னு தெரிஞ்சாலுமே ஆசை விட மாட்டேங்குது. சரீரம் ஸ்திரம் இல்லை, நமக்கு போக போறதுன்னு தெரிஞ்சா கூட ஆசை விட மாட்டேங்கிறது அப்படின்னா, ததப்பின முஞ்ச தியாசா பாசா அப்படின்னு ஆதிசங்கருடைய பஜகோவிந்தத்தில் வரும். அப்படின்னு என்னானாலும் சரி ஆசை விடலையே அப்படின்னு. கரத்தல பிக்ஷா தருத்தல வாசா, கையில பிச்சை எடுக்கிற நிலை வரும், கையால் எடுத்து சாப்பிட முடியாத நிலை, யாராவது கையில வச்சு கொடுத்தாதான் சாப்பிட முடியும். இவனாக போய் ஒரு இடத்துல உக்காண்டு நன்னா சாதத்தை எல்லாம் பிசிஞ்சு அதை எடுத்து வாயில அழகா சாப்பிட்டு ருச்சியா சாப்பிட்டு நன்னா இருக்கு அப்படின்னு சொல்ற நிலை இல்லை. அதெல்லாம் தாண்டி போய் யாராவது கையில கொடுத்தாதான் உண்டு, இல்ல யாராவது வாயில அப்படியே போட்டாதான் கரைச்சு குத்தினாதான் உண்டு அப்படிங்கிற நிலைமையெல்லாம் கூட வரும். ததப்பின முஞ்ச தியாசா பாசா, அப்ப கூட ஆசா பாசம் கூடாது. அப்ப கூட இது பண்ணி கூட அது பண்ணி கூட இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமா அப்படின்னு தான் தோணும். தருத்தல வாசகா, கரத்தல பிக்ஷா தருத்தல வாசா, தருத்தல வாசம், மரத்தங்கீழ வாசம், வீடு கிடையாது ஒண்ணும் கிடையாது, மரத்தங்கீழ வாசம், அப்ப கூட ஆசைப்படாது அப்படிங்கிறார். ஆஸ்பத்திரி வாசம் வச்சுப்போமே உதாரணமா, ஆத்த விட்டு கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு, ஆஸ்பத்திரியிலேருந்து ஐசிக்கு போகணும்னு சொல்லியாச்சு, ஆனா கூட ததப்பின முன்ச தியாசா பாசா அப்படி எல்லாரும் கொஞ்சம். அதுதான் யௌவன கிருஷ்ணா அப்படின்னு. சரீரத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிஸ்வாச சங்கனீயே தேகே, சரீரங்கிறது மூச்சினாலே சந்தேகப்படும்படி இருக்கு அப்படின்னு இதுக்கு 2, 3 தாற்பயம் சொல்றா. அதாவது முதல்ல என்ன கேட்டான்னா,
சரீரம் ஒழுங்கா இருக்கா இல்லையா அப்படிங்கறத மூச்சு வச்சுதான் கண்டுபிடிப்பா. முன்காலத்துலாம் அந்த மூக்கு கிட்ட பஞ்சு வைப்பா. அந்த பஞ்சுல ஏதாவது உஷ்ணமோ இல்ல அசைவோ இருந்தா அப்ப மூச்சு போயின்னு இருக்குன்னு அர்த்தம். பஞ்சு அப்படியே அசையாம இருந்ததுன்னா அப்ப மூச்சு உள்ள நின்று போச்சு அப்படின்னு இது கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழி. அந்த மாதிரி இன்னும் சில வழியெல்லாம் கூட இருக்கு. சின்னதா ஏதாவது மிளகாப்பொடி மாதிரி ஏதாவது கொண்டு போவா. அது மூச்சு போயிருந்துன்னு வச்சுக்கோங்க, அவ உள்ளுக்குள்ள இதுவாயிடும். அது மஞ்சப்பொடி மிளகாப்பொடி எல்லாம் வந்ததுன்னா அப்போ அது உள்ள தும்மல் மாதிரி ஏதாவது ஒண்ணு வரணும். அவன் நிஸ்வாசம் மூச்சை விடுறத வச்சுதான் இவன் கண்டுபிடிப்பா. அதனால நிஸ்வாசம் இருக்கா இல்லையாங்கிறதே சந்தேகப்படும்படி இருக்கு. நிஸ்வாசத்தை வைத்து இது சந்தேகப்படும்படி இருக்கு அப்படின்னு அர்த்தம். கேட்டா இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டான்னா, மூச்சு விடுறதே சந்தேகம். அதாவது என்ன கேட்டான்னா, நமக்கு இன்னும் மூச்சுங்கிறது எத்தனை நாள் இருக்கு, எத்தனை நாள் மூச்சு விட்டுருவா நமக்கு தெரியாது. ஏன்னா நிஸ்வாசங்கிறது நம்ம கையில கிடையாது. நான் இன்னொரு 10 வருஷத்துக்கு மூச்சு விட்டுருப்பேன் நம்மளால சொல்ல முடியாது. மூச்சு எப்படி வருது, எப்படி வெளில போறது, என்ன ஆக்சிஜன் போறதா, இது போறதா, அது போறதான்னா சயின்ஸ்ல எல்லாம் சொல்லலாமே தவிர அது மொத்தம் ஏற்பாடு மொத்தம் பகவான் கீழே நடந்துட்டு இருக்கு. சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் நாம இத்தனை மூச்சு விடணும் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிருக்கோமாண்ணா? இல்ல, நேச்சுரலா அது நடந்துட்டு இருக்கு. மூச்சு விடுதல், அது மாதிரி ஹார்ட் பம்பிங், பிளட் சர்க்குலேஷன், இந்த கிட்னி, இது எல்லாமே எல்லா வேலையும் அது இது நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. அது இது நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதனால நிஸ்வாச சங்கனியே அப்படின்னு மூச்சு விடுறத பத்தி சந்தேகம் தான் எப்பவுமே. ஏன்னா நாமளா கஷ்டப்பட்டு விட்டுருக்கோம் இல்லையே. அது ஏதோ பகவத் சங்கல்பத்தில் போயிட்டு இருக்கு. அப்ப இன்னொரு கொஞ்ச நாள் இருக்குமா அப்படின்னா அதே பெருமாள் தான் பார்த்துக்கணும், நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலைமை தான் இந்த சரீரத்துக்கு இருக்கு. அப்புறம் படலாந்த சலில பிந்து சதிருக்ஷே அப்படின்னு, அதாவது ஒரு இலை நுனியில இருக்கிற ஜலம் போல இருக்கிறதுன்னு அர்த்தம். மழை பெஞ்சு முடியச்ச பார்த்தா தெரியும், மரத்து இலையிலையோ இல்ல ஆத்து கூரையிலையோ ஜலம் நிற்கும். மழையெல்லாம் நின்று போயிடும், ஆனா ஜலம் மாத்தம் அங்க நிற்கும். அதுல 1-2 டிராப் ஜலம் அப்படியே இலையில இருந்துட்டு இருக்கும். காத்தடிச்சுதுன்னா மரத்தின் கீழே போனோம், காத்தடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேல மறுபடியும் அந்த ஜலம் எல்லாம் விழும். ஆனா அந்த ஜலம் கீழே விழாம இலையில இருக்கும் கொஞ்ச காலம். இது எல்லாருமே பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி சரீரம் எப்ப விழும் தெரியாது. இது எப்பயும் ஒரு நாள் விழதான் போறது. அப்படியே நின்றுட்டு இருக்க போறது. ஒரு காத்தடிச்சா விழும், இல்லாட்டா வெயில்ல வத்தி போயிடும், ஏதோ ஒன்று ஆகும் இல்லையோ, அப்படியே நிக்கிறது இல்லையே. அந்த மாதிரி சரீரங்கிறது அது என்னைக்காவது நாள் கேள்வி விழத்தான் போறது. அதுவும் நன்னா தெரியும். இது ஸ்திரமா அதிலே நிக்கிறது கிடையாது. ரொம்ப மின்னின் நிலையில மண்ணீர் ராக்கைகள் சொன்ன மாதிரி ரொம்பவே ஸ்திரம் இல்லாதது என்ன தாற்பயம். பட்டலாந்த இலை நுனியில் சலில பிந்து நீர்த்துளி சதிர்க்ஷே சமமான இந்த சரீரம் அர்த்தம். ஜரத்கரணேபி, இதுல கரணங்கள்லாம் வயசாயிடுச்சு. கரணம்னா இந்திரியம் அர்த்தம். இந்திரியங்களுக்கெல்லாம் வயசாகி கண்ணு தெரியல, காது கேட்கல அப்படிங்கிற நிலையெல்லாம் வந்துச்சு. அப்படி இருந்தும் தீர்க்க யௌவன திருஷ்ணாம், இதெல்லாம் தெரிஞ்சும் கிருஷ்ணைகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. தேகே ஜீரியதி, சரீரத்துல எல்லாம் ஜீர்ணிச்செடுத்தோம், எல்லாம் தலை நரைச்சு போச்சு, எல்லாம் வந்து போச்சு. கிருஷ்ணைகா தருணாயத்தேன்னு வரும். அதாவது வயசாக ஆக அதுக்கான அடையாளம் எல்லாம் வந்துடும். தலை நரைச்சு போயிடும், பல்லு கொட்ட ஆரம்பிச்சிடும், இப்படிலாம் வரும். கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், தோல் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். இதனோட எல்லாம் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி ஆசையும் சுருங்கணும் இல்லையா? தோல் சுருங்கித்துனா இந்திரியங்கள்லாம் தன்னுடைய வேலையை செயல்திறனை குறைச்சி வச்சுருத்துனா அப்ப ஆசையும் அதுக்கேற்ற மாதிரி சுருங்கணுமே. ஆனா திருஷ்ணைகா தருணாயதே, ஆசை மாத்திரம் என்னவோ அப்படியே இருக்கு. அப்படியே இருக்குன்னா அர்த்தம், இளைஞனா இருக்கும்போது எல்லாம் எப்படி இருந்தோ அப்படி இருக்கு. இளைஞனா இருக்கும்போது கண்ணு நன்னா பார்த்தது, காது நன்னா கேட்டிருந்தது, சரீரத்துல நல்லா திருடமா இருந்தது, நல்ல ஆரோக்கியம் இருந்தது, ஓடலாம் சாடலாம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் இருந்துட்டு இருந்தது. வயசாயிடுச்சுன்னா ஓட முடியாது, சரியா பார்க்க முடியாது, எல்லாம் வந்துருத்து. தலை நரைச்சு போச்சு, தோல் சுருக்கம் வந்துருத்து.
அப்ப ஆசையும் அதுக்கேற்ற மாதிரி சுருங்கணுமா இல்லையா? ஆனா ஆசை மாத்திரம் அப்படியே யௌவனத்தோடயே இருக்கு. உடம்புல எல்லாத்துக்கும் வயசாயிடுது, ஆசைக்கு மட்டும் வயசே ஆக மாட்டேங்கிறதுன்னு ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அந்த மாதிரிதான் இங்க தீர்க்க யௌவன திருஷ்டாம். இந்த தீர்க்கன்னு பதம் போட்டிருக்க, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வெறும் ஆசை, யௌவனத்துல ஆசை மட்டும் இல்ல, அது தீர்க்க காலம் இருக்கும் போல இருக்கு. அப்படின்னு 50, 60, 70 போயிட்டே இருக்கும் போல இருக்கு, எத்தனை வயசு ஆனாலும். ஜானாசி நத சத்தியத்துவம் நத சத்தியா அடியவர்க்கு மையரே. ஜானாசி, உனக்கு தெரியாதா எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குன்னு உனக்கு தெரியாதா? இன்னும் சொல்ல போனான்னா, இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் ஆசையை குறைவில்லாம வச்சதே நீதான். ஏன்னா அவளுக்கு அப்பப்போ அந்தந்த ஆசையெல்லாம் பகவத் சங்கல்பத்தினால்தான் வருது. அது தனிப்பட்டவருக்குன்னு சொல்லலை, பொதுவாக மனுஷனுக்கு ஆசையை உண்டாக்கி வேடிக்கை பார்க்கற வேண்டியதுதான். அப்ப ஏன் இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆசையை வச்சிருக்க? அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, எப்படியானா பசுமாட்டுக்கு புல்ல சாப்பிடணும்னு ஆசை வரும், மனுஷனுக்கு இல்லை. அப்போ ஒட்டகத்துக்கு வேப்பம்பூ ரொம்ப பிடிக்கும், ஆனால் குயிலுக்கு வேப்பம்பூ கசக்கும். நமக்கெல்லாம் வேப்பம்பூ கசக்கும், ஆனா ஒட்டகத்துக்கு வேப்பம்பூ தான் ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கச்ச எங்களுக்கு அது இதுல ஆசைங்கிறத வைக்கிறதே நீதான். ஏன் எங்களுக்கு ஆசைன்னு ஒண்ணு வச்சிருக்க? அது இல்லாம தான் நாங்களும் மிஷின் மாதிரி இருந்திருப்போமோ ஒண்ணுவோம் அப்படின்னு கூட சில சமயம் கேட்க தோணும். மிஷின்லாம் இருக்கும் இல்லையோ, மிஷினுக்கெல்லாம் அதுக்கு ஏதாவது எண்ணெயோ பெட்ரோலோ கரண்டோ ஏதோ ஒன்று போட்டதோ வேலை செய்யும், இல்லாட்டா வேலை செய்யாது. சரீரம் மிஷின் மாதிரி தான், இதுக்கும் ஆகாரத்தை போட்டாதான் வேலை செய்யும், இல்லாட்டா வேலை செய்யாது. அதெல்லாம் சயின்ஸ் ரீதியில இதெல்லாம் நல்லா புரியுது. ஆனால் எந்த மிஷினாவது ஆசைப்பட்டிருக்கார் எனக்கு இது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஆனா நமக்கு ஆசை இருக்கே. ஆசைன்னு ஒண்ணு உள்ள ஜீவாத்மாவை புகுத்தி ஜீவாத்மாவுக்கு ஆசை அப்படின்னு ஒண்ணு உள்ளுக்குள்ள நுழைச்சி வச்சிருக்கான். அப்போ இது ஏற்பாடு பண்ணது நீதானே. அதனால ஜானாசி, உனக்கு தெரியுமேப்பா, மனுஷன்னா ஆசையை வச்சுன்னு கஷ்டப்படணும் உனக்கு தெரியும். ஆசை வச்சுன்னு அனுபவிக்கணும், பிற்காலத்துல ஆசை வச்சுட்டே கஷ்டப்படணும் அப்படின்னு தான் நீ ஏற்பாடு பண்ணியிருக்கேன், தெரியும் இல்லையோ? அப்போ என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. நான் சரீரம் நிலையானது இல்லை அப்படிங்கிறத நன்னா புரிஞ்சுண்டு சரீரத்துல ஆசையை விட்டுட்டு உன் விஷயத்துல ஈடுபட்டு இதெல்லாம் இருக்கணும்னா அது என் கையில இல்லை. அது நீதான் அப்பிரமத்தாகனு போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இந்த குழந்தைய கையில பிடிச்சு ஐச்சுன்னு போற மாதிரி நான் கையில பிடிச்சு நல்ல வெயில ஐச்சுன்னு போனோம். நீ அந்த வெயிலாம் போகாத, அங்கெல்லாம் போகாத, என் கையை பிடிச்சு நீ என் பின்னாடி வா அப்படின்னு நீதான் எங்களை அழைத்து கொண்டு போக வேணும். 80வது ஸ்லோகம். அமுனிய நியகாயௌவம் திலக்கமுனியேஷு திலக்கமுனியேஷு மம்பி படியோலகையும் இயனிய சகாவ விளியம் காயும் தாசானசச்ச நகுதுகஜுத்தம் அஜ்ஞான நிஜ கர்த்தவ்யம் அஜ்ஞாத நிஜ கர்த்தவ்யம் திலாக்ரஜ்ஞானேஷு மாமபி பிரதிகூலகதிம் இதி நிஜ ஸ்வபாவ விரீடிதம் காத்தும் தாசானாம் சத்ய நகலு தவ யுக்தம். இந்த ஸ்லோகத்துல அடுத்தது பெருமாள் என்ன நினைக்கிறார்னா, ஆசையெல்லாம் இருக்கட்டும், ஞானம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். சாஸ்திர ஞானம்னு ஒண்ணு கொடுத்துருக்கேன், ஞானம்னு ஒண்ணு கொடுத்துருக்கேன், சாஸ்திரம்னு ஒண்ணு கொடுத்துருக்கேன். சாஸ்திர ஞானம் அப்படின்னு ஒண்ணுக்கு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு இருக்கு? நீதான் என்ன ஐச்சரணும், நீதான் என்ன கவனிச்சுக்கணும், நீதான் என்ன பார்த்துக்கணும், எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றதுக்கா இருக்கு? இல்லையே, தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே இருக்கு. தெரிஞ்சுட்டா அதுபடி நடக்கணும், நடக்கிறதுக்கு தானே இருக்கு. எப்போ சாஸ்திரம் வேதம் ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் ஏதாவது கொடுத்துருக்கேனோ, அதை படிக்கிறதுக்கான யோகியத்தையும் மனுஷாளுக்கு கொடுத்துருக்கேனோ, தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே இன்னும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம், இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மிருகங்கள் மாதிரி இல்லையே. அப்ப எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னா வேதத்துல இருக்கு. எந்தெந்த வயசுதான் இருக்கட்டும் அந்த வயசுல எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது முதலானது எல்லாமும் இருக்கு. இப்ப எல்லாம் இருக்கோ இல்லையோ, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி செய்யறதுக்கு தானே இருக்கு. எனக்கு தெரியாது, நான் சின்ன குழந்தை மாதிரி, எனக்கு ஆசையெல்லாம் விடாதுன்னு, ஆசை விடணும்னு தான் சொல்லியிருக்கு, அதுல விடுறதுக்கு தான் சொல்லியிருக்கு. அதை
எனக்கு ஆசையை விடாது நான் அப்படி இருப்பேன்னு சொன்னா, அப்போ இத்தனையும் ஆசையை ஏற்பாடு பண்ண மாதிரி தானே ஞானத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன். சாஸ்திரங்களை அதுக்காக தானே கொடுத்துருக்கேன். அப்ப எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கானே இல்லையோ. அப்ப ஆசை இருந்தா கூட ஆசையை கட்டுப்படுத்தின்னு எதை செய்யணுமோ செய்யணும், எதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது. அதுக்கு தானே சாஸ்திரம் இருக்கு. இஷ்டப்படி நடக்கிறதுக்கு சாஸ்திரம் இல்லை. அது மிருகங்களுக்கு. மிருகங்கள்லாம் அதுக்கு இஷ்டமோ அப்படிதான் நடக்கும். இதை செய்ய இதை செய்யக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது மிருகங்களுக்கு. மனுஷன் அப்படி இல்லையே. மனுஷன் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவன் தானே. அப்ப என்ன செய்யணும் சாஸ்திரம் சொல்லிருக்கேன் பாரு, அதை செய்ய. என்ன கூடாதோ அது செய்யக்கூடாது, அவ்வளவுதான். இதோட தான் இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. வேறுமா கதை பேசுன்னு எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு ஆசை உடனேன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆசை இருக்கும். ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டு, அதாவது ஞானத்தை கொண்டு ஆசையை கட்டுப்படுத்த வேணாமா? ஆசை எல்லாருக்கும் தான் பொது. படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்குமே ஆசை வரும் இல்லையா? ஆனா படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கு என்ன வித்தியாசம்னா, அவன் ஞானத்தை கொண்டு ஆசையை கட்டுப்படுத்திக்கணும். அதனால உன்னை என்ன செய்யணும்னு சொல்லிருக்கேனோ அதை செய். எது செய்யக்கூடாதோ அது செய்யாமல் இரு. இல்லை சரியா போச்சு. அப்புறம் ஆசை என்ன எதுவுமே ஒன்றும் பண்ணாதுன்னு பெருமாள் கேட்கறதா வச்சுக்கோ. அப்ப அதுக்கு பதில் சொல்ற, அப்பா எத்தனை சாஸ்திரம் சொன்னாலும் என் மண்டையில ஏறல. அது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு புரியல, எனக்கு தெரியலன்னு என்ன கேட்டானா, மேலோட்டமா தெரியறதே தவிர உண்மையில தெரியல, பூர்ணமா தெரியாது. சாஸ்திரம் பூர்த்தியா யாருக்கு தெரியும்? தெரியாது. ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கேன்னா, தெரிஞ்ச மாதிரி கொஞ்சோண்டு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. திலாகிர ஞாதேஷு, எள்ளு நுனி மாதிரி கொஞ்சோண்டு ஞானம் இருக்கு. எள்ளே சின்னது, எள்ளுனுடைய நுனி எவ்வளவு சின்னது, அந்த அளவு ஞானம் இருக்கு. அந்த தெரிஞ்சின்றதை வச்சுட்டுதான் நான் பிரதிகூலமா நடந்துட்டு இருக்கேன். தெரிஞ்சின்றதை வச்சு அதுபடி நடக்கணும் இல்லையோ. ஆனா தெரிஞ்சின்றதை வச்சு நான் அதுல எது கூடாதுங்கிறதோ அதை செஞ்சுட்டு இருக்கேன். நான் முதல்ல தெரியாது, ரெண்டாவது தெரிஞ்சின்றதை வச்சுட்டு நான் தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கேன். அப்போ இந்த விஷயங்கள் என்னை பத்தி, இந்த விஷயங்கள்லாம் எனக்கே தெரியும், நானே புரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சின்றதை வச்சும் நான் ஒழுங்கா நடந்துக்கலங்கிறதையும் புரிஞ்சுக்கிறேன். என் சுபாவம் இப்படி ஆயிப்போச்சேன்னு நினைச்சுக்கிறேன். இது சுபாவம்னா சிலதெல்லாம் மாறாது, மாற்ற முடியாது. இதை நினைச்சு நானே வெட்கப்பட்டுக்கிறேன். அப்போ எம்பெருமானே, உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன். ஞானம்னு எனக்கு இருந்தா கூட பூர்ணமான ஞானம் கிடையாது. இருக்கிற கொஞ்சம் ஞானத்தையும் அதுபடி நான் நடக்கல, நான் விபரீதமா தான் நடந்துட்டு இருக்கேன். இது எனக்கு வழக்கமா போயிடுது, சுபாவமா போயிடுது. நான் இதை நினைச்சு கஷ்டப்படுறேன். இப்ப வெட்கப்பட்டு இருக்கேன். வாஸ்தவம் தான், நான் உங்ககிட்ட நிக்க கூடாது, கேட்க கூடாது. ஆனா பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிற மாதிரி வெக்கத்தை விட்டு தான் கேட்கறான் இல்லையா? வேற வழி இல்லை அவனுக்கு. அந்த மாதிரி எனக்கும் வேற வழி இல்லை. நானும் வெக்கத்தோட தான் இருக்கேன்னு வச்சுக்கோ. அப்போ என்னை நீ கைவிடக்கூடாது பெருமானே. என்ன வேற வழி இல்லை. வேற வழி இல்லைன்னா எனக்கு உன்னை தவிர வேற கதி கிடையாது. அதனால நீ தாச சத்தியனாச்சே, நீ அச்சுதனாச்சே, நீ என்னை கைவிடக்கூடாது. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுன்னு கைவிடக்கூடாது. ஆக முன் ஸ்லோகத்துல முதல்ல என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த சரீரம் ஸ்திரமானதுங்கிறது தெரியாமல் இருக்கேன்னு. அடுத்த ஸ்லோகத்துல, இன்னைக்கு முதல் ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்னா, சரீரம் ஸ்திரமானதுன்னு தான் உனக்கு தெரியுமே அப்படின்னா, தெரிஞ்சுட்டும் கூட ஆசைங்கிறது விடலையே அப்படின்னா. அடுத்து இப்ப பாக்குற ஸ்லோகத்துல ஆசையை விடணுங்கிறதுக்காக தானே சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. அதனால ஞானத்தை சம்பாதிச்சுன்னு ஆசையை விட வேண்டாமா அப்படின்னா, ஞானத்தை பூர்ணமா சம்பாதிச்சுக்க முடியல. அரைகுறை ஞானம், ஏதோ கொஞ்சோண்டு பெயருக்கு ஞானம்னு இருந்தா கூட நான் அதுபடி நடக்க முடியல. எனக்கு ஞானம் இருந்தா அதுபடி ஆச்சரணம் இருக்கணும், நடக்க முடியாமல் இருந்துட்டு இருக்கேன். இதுல இனிமே கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா இதுவே சுபாவமா போயிடுச்சு, வழக்கமாயிடுச்சு. இந்த சுபாவத்தை மாற்ற முடியாது. நான் சுபாவத்தை வெட்கத்தோட தான் சொல்றேன், ரொம்ப கஷ்டத்தோட சொல்றேன், வெட்கத்தோட சொல்றேன். என்ன நீ கைவிட்டு விடாதே அப்படின்னு சொல்றேன். அஜ்ஞாத நிஜ கர்த்தவியம், நிஜ கர்த்தவியம் தன்னுடைய செய்ய வேண்டிய செயல் என்பது அஜ்ஞாத தெரியாது அப்படின்னு அர்த்தம். எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு கொள்ளும் சாஸ்திரம், அந்த சாஸ்திரங்கிறது எனக்கு தெரியாது. அஜ்ஞாத நிஜ கர்த்தவியம்,
தெரியாது. தெரியுமேனா தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னு கேட்டா சாஸ்திரம் ரொம்ப பெருசு. நம்ம எதை செய்யணும்னு சொல்ற சாஸ்திரம் இருக்கே, ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹினா எத்தனை வேத பாகங்கள் இருக்கு, எத்தனை ஸ்மிருதி பாகங்கள் இருக்கு, எத்தனை தர்ம சூக்ஷ்மங்கள் இருக்கு, யாருக்காவது தெரியுமான்னா அதெல்லாம் தெரியாது. உண்மைன்னு பார்த்தா தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். தெரியும் சொல்லிட்டு இருக்கோம், ஆனா தெரியாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டான்னா ரொம்ப பெருசா ரொம்ப நிறைய விஷயத்துல நமக்கு என்ன தெரியும், ஒன்னும் தெரியாது. ஒன்னும் தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மையில. என்ன கேட்டான்னா ஒரு மனுஷனுக்கு படிக்க வேண்டிய விஷயம் ஏகப்பட்டது இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ரொம்ப 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 மலை போல மலை போல மலை போல இருக்கு. அதுல என்ன ஆனாலும் மனுஷன் ஒரு கைப்பிடி அளவுதான் படிக்க முடியும், பூர்த்தியா படிக்க முடியாது. வேதமோ சாஸ்திரமோ இதிகாசங்களோ புராணங்களோ எதுவுமே அப்படிதான், எல்லாமே ஏகப்பட்டது இருக்கு. தர்மசாஸ்திரங்களோ எல்லாமே. இவன் எப்போ மனுஷன் ஓரளவு அவன் படிப்புல மனுஷனால இவ்வளவுதான் முடியும்னு வச்சுக்கோங்களேன், பூர்த்தியா படிக்க முடியாது யாராலையும். அவன் ஓரளவு படிப்புல எப்போ பூர்த்தி ஆறான்னா எப்போ இது புரியறதோ, அஜ்ஞாத நிஜ கர்த்தவியம்னு, நான் படிச்சது ரொம்ப சொல்பந்தான் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அவன் ஓரளவு படிச்சிருக்கான்னு அர்த்தம். ஏன்னா அது புரியறதுக்கு தான் 20 வருஷம் ஆகும். நன்னா 20 வருஷம் படிச்சாதான் அது புரியும். ஓ இவ்வளோ இருக்கா, நம்ம படிக்காதது இவ்வளோ இருக்கா, நம்ம படிச்சது பெயருக்கு தானா அப்படிங்கிறது அப்பதான் புரியும். முதல்லாம் புரியாது. முதல்ல நான் இது படிச்சிருக்கேன் அது படிச்சிருக்கேன் இந்த பரீட்சை பாஸ் பண்ணிருக்கேன் அப்படி இப்படிதான் தோணும். ஆனா உள்ளுக்குள்ள எத்தனை சூக்ஷம், எந்த படிப்பானாலும் லௌகிக படிப்பானாலும் இதுதான். ஆனா உள்ளுக்குள்ள சூக்ஷம் பார்க்க தான் புரியும், ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு. அதனால உண்மையில என்ன கேட்டா சாஸ்திரத்தின்படி எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற ஞானம் யாருக்கும் கிடையாது. அதுதான் சத்தியம். அஜ்ஞாத நிஜ கர்த்தவியம். தர்மசாஸ்திரப்படியே பார்க்கலாமே. நிறைய பேர் சந்தேகங்கள்லாம் கேட்கறான். உன்ன சந்தேகங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம், என்ன எது பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த தர்மசாஸ்திரத்துல மகா நிபுணாளாக இருந்த மகான்கள் எப்படி இப்படிலாம் இருந்திருக்கா. அவளுக்கு இருக்கிற ஞானத்துல 1000ல் ஒரு பங்கு கூட கிடையாது. இப்ப இருக்கவளுக்கு யாருக்குமே கிடையாது. அதோட சந்தேகம் கிடையாது. முன்னாடி அடியனுக்கு தெரிஞ்சே சொல்றேன், ரொம்ப முன்னாடி எல்லாம் சொல்லல, அடியனுக்கு தெரிஞ்சே கூட ஸ்ரீமத் ஐயா சுவாமியும் ஸ்ரீமன் மேல்பாக்கம் சுவாமியும் பல தர்மசாஸ்திரத்துல மகா நிபுணாளா இருந்தா. அந்த அளவு ஞானத்தோட இப்ப யாரும் கிடையாது. அவன் ஞானத்தை வச்சு பார்த்தாலும் இப்ப யாருக்கும் தர்மசாஸ்திரம் தெரியாதுங்கிறதுதான் சத்தியம். அந்த மாதிரிதான் பல விஷயம் அப்படிதான் இருக்கு. அஜ்ஞாத நிஜ கர்த்தவியம். ஆனா சொல்லிட்டு இருக்காளே தெரியும்னு அப்படின்னா, தில அக்ரஜாதேஷு எள்ளு நுனி அளவு ஞானம் இருக்கா மாதிரி எள்ளு நுனி அளவு ஞானம் இருக்கு. இதுதான் வச்சு பெருசா சொல்லிட்டு இருக்கா. சரி அதுதான் இருக்கும் இல்லையோ, அதை வச்சுட்டு ஏதாவது சரி பண்ணலாமான்னு கேட்டா, மாமாப்பி பிரதிகூல கதிம். எள்ளு நுனி அளவு ஞானம் இருந்தா கூட பிரதிகூல கதி, அந்த ஞானத்தை வச்சுட்டு திருந்தத்துக்கு வச்சுக்கல. ஞானத்தை வச்சுட்டு பிரதிகூலமாக அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன். அதுல எதோ கூடாதுன்னு சொல்றதோ அதை பண்ணிட்டு இருக்கேன், எது கூடுன்னு சொல்லணும் அதை பண்ணாம இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா அதான் நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு இல்லையோ. ஆனா இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது, வெறும் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அதாவது என்ன கேட்டான்னா, சில சமயம் இந்த ஞானங்கிறது தவறான தைரியத்தை கொடுத்துடுறது. அது ஆபத்தானது ரொம்ப. சில சமயம் பார்த்தோம்னா தெரியாதவன் இருக்கானோ இல்லையோ, ஞானம் இல்லாதவன் அவன் பயப்படுறான். ஆனா ஞானத்தோட இருக்கவன் இருக்கானோ இல்லையோ, அவன் பயப்பட மாட்டேங்கிறான் தப்பு பண்றதுக்கு. ஐயோ என்ன ஆகுமோ எனக்கு தெரியாதேன்னு பயப்படுறான். அந்த மாதிரி என் கதி ஆயிடுது. கொஞ்சம் ஞானம் இருந்தா அதை வச்சுட்டு நான் பிரதிகூலத்தை பண்ணுவதற்கான தைரியம் நமக்கு, நம்மளை யார் என்ன கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துடுறோம். ஏன்னா நம்மளவு ஞானம் யாருக்கும் இல்லை, நம்மளை யார் என்ன கேட்க முடியும் அப்படின்னு. அவ்வளவு மோசமா இருக்கு. சரி இதெல்லாம் தான் மாத்திக்கணுமே அப்படின்னா, இது நிஜ ஸ்வபாவம், இது என்னுடைய சுபாவம் ஆயிடுது. சுபாவோ துரதிக்கிரமஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு பழமொழி. சுபாவத்தை மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். அதாவது ஒருத்தருக்கும் ஒரு சுபாவம்னு ஒண்ணு இருக்கான், அதை மாற்ற முடியாதான். அத வேற ஏதாவது புதுசா ஒண்ணு வந்து வச்சுக்கோங்க, அதை மாத்திக்கலாம். ஆனா சின்ன வயசுல இந்த சுபாவம் இருந்ததுன்னா மாற்ற முடியாது. இத ராவணன் தான் சொல்றான் ராமாயணத்துல. ராவணன்ட்ட போய் சொல்றா, நீ ராவன்கிட்ட ஹிதம் சொல்றான்,
நீ போய் சீதா பிராட்டியே பெருமாள் கிட்ட ஒப்படைச்சுட்டு தலையை தாழ்த்தி இருந்துரும் அப்படின்னா. நான் தப்பு பண்ணிட்டேன், ஐ எம் சாரி சொல்ல முடியும். பெருமாள் ராமன் கிட்ட போய் சீதா பிராட்டியை கொண்டு வந்து, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, இது உங்க சீதா பிராட்டி நீயே வச்சுக்கோ, ஐ எம் சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். அவ சொன்னவா என்ன சொன்னா, ராவணன் கிட்ட சொன்னவா, நீ இப்படி சொன்னையானால் நம்ம மொத்த பேரும் பொழைச்சு போகலாம், இல்லாட்டா மொத்த பேருக்கும் நாசம் வரும். உன்னுடைய நீ பிழைக்கலாம், நீ உயிர் பிழைக்கலாம், நீ உன் ராஜ்யத்துல சந்தோஷமா இருக்கலாம், நீ லங்கைக்கு ராஜாவாகவே இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு குறவும் இல்லாமல். இப்ப நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி ஒரு குறவும் இல்லாமல் உனக்கு சகல க்ஷேமத்தோடு கூட இதே மாதிரி ராஜாவோட நீ லங்கேஸ்வரனாக நீ இருக்கலாம், நாங்களும் சௌக்கியமா இருக்கலாம். உன்னை சேர்ந்தவர்கள் உன்னுடைய மனைவி, உன்னுடைய குழந்தைகள், ஆனா உன்னுடைய சைன்யங்கள், நாங்க உன்னை சேர்ந்தவர்கள், மொத்த பேரும் எல்லாரும் சௌக்கியமா இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாரு ராவணா, எதுக்கு வம்பு, எதுக்கு ராவன் கூட யுத்தம் எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சீதா பிராட்டியை கொண்டு போய் ஒப்படைச்சு, நான் தெரியாம கொண்டு வந்துட்டேன், தப்பு தான், நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நேரம் கொடுத்துட்டியானா, இந்த ஒரு சின்ன காரியத்தை பண்ணியாச்சுன்னா அப்போ மொத்த பேரும் பொழைச்சு போகலாம். உனக்கும் சொல்லுவேன், எனக்கும் லங்கையில எத்தனை சாமானிய ஜனங்கள் பொதுமக்கள்லாம் இருக்கா இல்லையா, எல்லாரும் பொழைச்சு போகலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ ராவணன் சொல்ற வார்த்தை தான் மாட்டேன்னு. ஏன் மாட்டேன் அப்படின்னா, இந்த ராவணன் யாருக்கும் தலை வணங்க மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டா, இது என்னுடைய சுபாவம். சின்ன வயசுல இருந்தே ஒரு தாஷ்டியம், எனக்கு தான் 4 பேர் கட்டு பண்ணுவே தவிர நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒண்ணு இருக்கு. அதனால இல்ல, அதெல்லாம் சரி, சின்ன வயசுல இப்படி இருக்கட்டும், இப்ப பொழைச்சு போக வேண்டாமா அப்படின்னா, ராவணன் சொல்றான், த்விதா பஜ்ஜேவம், உயிரே போனா கூட சரி, நான் தலைவணங்க மாட்டேன். இந்த ராவணன் தலைவணங்க மாட்டான். ஏன்னா அப்பதான் சொல்றான், சுபாவோ துரதிக்கிரமா, இது என்னுடைய சுபாவம். சுபாவத்தை போய் யாராவது மீற முடியுமா? ஏதாவது புதுசா வந்ததா இருந்தா மீறலாம். சின்ன வயசுல இருந்தே இதே என்னுடைய இந்த இப்படிதான் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோ, அவன் மாறுவானா? அந்த மாதிரி நான் மாற மாட்டேன், இது என்னுடைய சுபாவம் அப்படின்னு விட்டான். அந்த மாதிரி தான் சொல்ற, நிஜ சுபாவ விரீடிதம். என் சுபாவம் இப்படி ஆச்சு. ஞானம் இருந்தா கூட அந்த ஞானத்தையே துருபயோகப்படுத்தி கொண்டு அந்த ஞானத்தை வச்சுட்டு நான் விபரீத காரியங்கள்லாம் பண்ணிட்டு என்ன யார் என்ன கேட்க முடியும்? ஐயோ அவர் பெரிய சுவாமி, அவரை போய் யார் கேட்கறதுன்னு பயப்படணும் எல்லாரும். அந்த மாதிரி நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னுடைய சுபாவம் ஆயிடுச்சு, மாற்ற முடியாது. இப்போ சரி என்ன பண்றேன்னு கேட்டா, இது நிஜ சுபாவ விரீடிதம், இப்படி என்னுடைய சுபாவத்தினாலே உண்மையில லஜ்ஜையோட தான் நிக்கிறேன். ஏன்னா ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், அனுஷ்டானம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய ஞானங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது. இருக்கிறது திலாகிர ஞானம். அனுஷ்டானங்கிறது பிரதிகூல விருத்தி, பகவானுக்கு அனுகூலமா இல்லை. இதெல்லாம் இருக்கிறத பார்த்தா இந்த இது கேட்டா இது சுபாவம்னு வேற சொல்லிட்டு இருக்கேன். அப்போ விரீடிதம், இப்போ உங்ககிட்ட லஜ்ஜையோட வந்து நிக்கிறேன், வெட்கத்தோட வந்து நிக்கிறேன். இதை சொல்லிட்டு வந்து நிக்கணும்னா வேற எப்படி வந்து நிக்க முடியும்? ஹாத்தும் தாசானாம் சத்ய நகலு தவ யுக்தம், தாசானாம் சத்ய அடிவர்த்தமையனே, என்னை விடுவதற்கு நல்லதில்லை, என்னை விடுவது விடத்தகாதுன்னு அர்த்தம். என்னை விடக்கூடாது நீ. ஏன்னு கேட்டாலும் நீயும் விட்டுட்டியானா எனக்கு வேற கதி கிடையாது, நான் மாற மாட்டேன். இந்த சுபாவம் சின்ன வயசுல இருந்து என் சுபாவம். இந்த ஏமாத்துறதுன்னு ஒரு சுபாவம் உண்டு இல்லையோ, ஏமாற்றுதல் அப்படின்னு ஒரு சுபாவம், இது சின்ன குழந்தைகள்ல இருந்தே உண்டு. இல்லை இதெல்லாம் யாரும் சொல்லித்தர வேணாம். எப்படி பண்ணா அம்மா அப்பாவை ஏமாத்தலாம், எப்படி பண்ணா டீச்சரை ஏமாத்தலாம் அப்படின்னு குழந்தைகளுக்கெல்லாம் யாராவது சொல்லித்தரணுமா? அது தானா வரும். அதே மாதிரிதான் சாஸ்திரத்தை மீறி பிரதிகூல விருத்தின்னு சொல்ற மாதிரி பிரதிகூல கதியில நடக்கிறது அப்படிங்கிறதும் அதுவும் யாரும் சொல்லித்தர வேண்டாம். அதுவும் இங்க போகாதே அப்படின்னா போகணும்னு தான் தோணும் மனுஷனுக்கு. குழந்தைகள்கிட்டயே வேடிக்கையா சொல்லி பாருங்களேன், டே அங்க போகாதேன்னு சொல்லுங்க, உடனே காலை எடுத்து இப்படி அது ஒரு வேடிக்கை விளையாட்டு மாதிரி போகணும்னு ஆரம்பிக்கும். போகாதேன்னு சொன்னா அங்க போனா அதுக்கு ஒரு ருச்சி, அதுக்கு அது ஒரு விளையாட்டு. குழந்தையா இருந்துச்சு அது ஒரு விளையாட்டு. அதுக்கப்புறம் வயசாச்சுன்னா ஒரு காரியத்தை செய்யாதே அப்படின்னா அதுக்கு ஒரு துணிச்சல், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு துணிச்சல் யௌவனத்தெல்லாம் வரும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல போகாதே, இது ஒன்வே அப்படின்னா அங்கதான் போவேன் அப்படின்னு நான் வண்டியில ஓடணும். யார் என்ன சொல்ற பார்க்கலாம். இது சுபாவம். இதெல்லாம் சொல்லி வருது இல்ல, அது சுபாவமாவே வந்திருக்கு. அது சில பேருக்கு தீவிரமா வரும், சில பேருக்கு சாதாரணமா வரும், சில பேருக்கு அடக்கும்படி வரும், சில பேருக்கு அடக்க முடியாமல் இருக்கும்படி வரும். ஆனா இப்போ உங்ககிட்ட நிக்கிறேன்னா இதே சொல்லிட்டு இது என் சுபாவம்பா, என்னால மாத்த முடியாதுன்னு வெக்கத்தோட தான் சொல்றேன். அப்படிப்பட்ட என்னை நீ விடக்கூடாது. ஏன்னா நீயும் விட்டு விட்டாயானால் எனக்கு வேற கதி கிடையாது. கோகம் கிங்கர நிஜம் அப்படிங்கிற ஸ்லோகம் 81வது ஸ்லோகம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.